வெறும் 10 நிமிஷத்தில் உங்கள் ஃபேஸில் இருக்க சுருக்கங்கள்லாம் மறைஞ்சு நீங்கள் பார்க்குறதுக்கு 10 வயசு குறைஞ்சது மாதிரி இருக்கணுமா அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த க்ரீமை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணி பாருங்கள். இந்த க்ரீமை ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு சூப்பராக நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். 1 வீக் இந்த க்ரீமை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஆண்கள், பெண்கள், குழந்தைங்களுக்கு முதற்கொண்டு இதை வந்து யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு டைம் யூஸ் பண்ணிங்கன்னா அப்புறம் விடவே மாட்டீங்க. இதை ஒரு வாரம் தொடர்ந்து நீங்கள் யூஸ் பண்ணும்பொழுது நீங்களா அப்படின்னு எல்லோரும் கேட்பாங்க. இப்போ நம்ம க்ரீம் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு இதை மாதிரி ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க. அதில் வந்து அதாவது சின்ன ஸ்பூனாக இருக்கிறதுனால 3 ஸ்பூன் அளவுக்கு நான் வெள்ளை உளுந்து எடுத்துக்கிறேன். வெள்ளை உளுந்து தான் எடுத்துக்கணும் அப்படின்றதுலாம் கிடையாது. கருப்பு உளுந்து கூட தாராளமாக இதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லது தான். இப்போ இந்த 3 ஸ்பூன் உளுந்து கூட கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நம்ம இந்த க்ரீமை ப்ரிப்பேர் பண்ணுற வரைக்கும் ஊற வச்சுக்கிட்டா போதும். ரொம்ப நேரம் ஊறிக்கிட்டு இருக்கணும் அப்படின்றதுலாம் கிடையாது. இப்போ நம்ம இதை அப்படியே எடுத்து ஓரமாக வச்சிடலாம். அடுத்து நம்ம என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுத்து இன்னொரு சின்ன பவுல் எடுத்துக்கிறேன். இதில் வந்து நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா சுகர் தாங்க. இந்த மாதிரி கிறிஸ்டலாக இருக்க சுகரை வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இது கூட வந்து ஒரு 5 கிராம்பு நான் சேர்த்துக்கிறேன். இப்போ அடுத்து வந்து இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை வந்து நம்ம கொதிக்க வச்சு எடுக்க போகிறோம். இது எதுக்குன்றதை நான் சொல்கிறேன். இப்போ தண்ணி கொஞ்சம் ஊற்றியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதை வந்து டைரெக்டாக நம்ம ஹீட் பண்ணாமல் டபுள் பாயிலிங் மெத்தடில் இதை வந்து சூடு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து உங்களுக்கு ஒரு சீரம் மாதிரி. இப்போ நான் ஒரு பேனில் இந்த எடுத்து வச்சுருக்க பவுலை அப்படி நம்ம நடுப்பற வச்சு நல்லா கொஞ்சம் பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப உங்களுக்கு தளபலன்னு கொதிக்கணுன்ற அவசியம் இல்லை. அந்த கிராமும் சுகரும் வந்து நல்லா கொஞ்சம் ஹீட் ஆனால் போதும். அதுக்காக தான் நம்ம அதை வந்து சூடுபடுத்திக்கிறோம். இது எதுக்குன்றதை நான் வீடியோவில் நடுப்புற நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ ஓரளவுக்கு நமக்கு ஹீட் ஆகிடுச்சு. இதை எடுத்து நம்ம அப்படியே கீழே வச்சிடலாம். இது அப்படியே ஆறிக்கிட்டே இருக்கட்டும். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துக்கலாம். இந்த மாதிரி குட்டி ஜாராக எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு நல்லா அரைப்படும். நல்லா க்ளீனாகவும் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துருக்கோம். ஒரு சின்ன உருளைக்கிழங்கு அளவு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோலெல்லாம் நல்லா ஃபுல்லாக சீவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணி உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் கட் பண்ணாமல் நல்லா துருவி கூட எடுத்து கூட தாராளமாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் குட்டி குட்டியாக பீஸ் பட்டு போட்டுக்கலாம். அப்போ தான் நமக்கு நல்லா வந்து அரைஞ்சி கிடைக்கும். அதுக்காக நான் சின்ன சின்னதாகவே கட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம எல்லாத்தையுமே கட் பண்ணியாச்சு. இது கூட வந்து இதே அளவுக்கு ஒரு குட்டியான தக்காளி, நல்லா பழுத்த தக்காளி பழமாக எடுத்துக்கலாம். அதையும் இதிலையே கட் பண்ணி உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா கிரைண்ட் பண்ண போகிறோம். இது வந்து ஓரளவுக்கு அரைபடுற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இப்போ அடுத்து வந்து இது கூட வந்து இன்னொரு முக்கியமான பொருளை ஆட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்ம ஊற வச்சுருந்தோம் பார்த்திங்களா உளுந்து, அந்த உளுந்தை தான் இது கூட வந்து ஆட் பண்ண போகிறோம். நம்ம எல்லாத்தையுமே அதே தண்ணியோடு சேர்த்து நம்ம அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். எல்லா உளுந்தும் வேறு எக்ஸ்ட்ரா எதுவும் தண்ணி சேர்க்க வேண்டாம். நம்ம உளுந்தில் சேர்த்து வச்சுருக்க தண்ணியே நமக்கு தாராளமாக போதும். நல்லா கலந்துட்டு இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள் எப்படி அரைஞ்சி வந்திருக்கு அப்படின்ட்டு. நம்ம கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் மட்டும்தான் இந்த உளுந்தை ஊற வச்சுருந்தோம். அதுக்கே நல்லா ஊறிருக்கு. நல்லா நைஸாக அரைப்பட்டு வந்திருக்கு. ஆனாலும் நம்ம வந்து க்ரீம் ப்ரிப்பேர் பண்ணுறதுனால இதை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணியே எடுத்துக்கலாம். இந்தளவுக்கு அரைஞ்சிருந்தாலும் நம்ம இதை ஃபில்ட்ரு பண்ணி யூஸ் பண்ணும்பொழுது நமக்கு சூப்பராக நல்லா அவ்வளோ அருமையாக வரும். பார்க்குறதுக்கு நமக்கு நல்ல ஒரு பிங்க் கலரில் இருக்கும். இப்போ இதை வந்து அப்படியே வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். ஒரு பேன்லேயே டைரெக்டாக அதை வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நல்லா காட்டன் கிளாத் போட்டு நல்லா இறுக்கி பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள் நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துருக்கேன். அதனால் நான் வடிகட்டிலே இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கிட்டேன். தண்ணி ஆட் பண்ணாதீங்க. இப்போ நான் சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா, நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த கிராம்பு வாட்டரை என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நமக்கு வந்து க்ரீம் வந்து கிடச்சிருச்சு.
இதை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ண போகிறோம். நம்ம கிராம்பு வாட்டர் எடுத்து வச்சுருந்தோம்ல, கிராம்பும் சுகரும் அது ரெண்டையும் நல்லா கலந்து விட்டுட்டு, இப்போ இது கூட தேவையான அளவுக்கு நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையுமே ஊற்ற வேண்டாம். இதில் பாதி அளவு மட்டும் இந்த வாட்டரை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். மீதியை நம்ம வச்சுக்கலாம். எதுக்குன்னு நான் சொல்கிறேன். நல்லா கலந்து விட்டாச்சு பாருங்கள். நம்ம ஃபேஸை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும் இந்த கிராம்பு வாட்டர். அதில் வந்து சுகர்லாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால நம்ம ஃபேஸுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு நம்ம ஸ்டவ்வில் வச்சாச்சு. இதை வந்து டைரெக்டாக நீங்கள் அப்படியே அடுப்பில் வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ண உங்களுக்கு ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை வந்து மிக்ஸ் பண்ணி எடுங்க. ரொம்ப ஹையில் வச்சிட்டிங்கன்னா டக்குன்னு வந்து அடி பிடிச்சிரும். இப்போ இன்னும் கொஞ்சம் இந்த கிராம்பு வாட்டரை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் நான். இன்னும் கொஞ்சம் இருக்குது, இது அப்படியே இருக்கட்டும். பாருங்கள், கொஞ்சம் விட்டவுடனே பிடிச்சிருச்சு பாருங்கள். அதனால் இதை வந்து கையெடுக்காமல் நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு ஒரு நல்ல க்ரீம் மாதிரி கிடைக்கும். நல்லா திக்காக மாறிடுச்சு பாருங்கள். தண்ணி மட்டும் நீங்கள் சேர்த்துற வேண்டாம். தேவைப்பட்டால் அந்த கிராம்பு வாட்டரை மட்டும் ஆட் பண்ணி இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு சூப்பரான ஒரு க்ரீமியான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இப்போ இதை அப்படியே நம்ம எடுத்து கீழே வச்சு நல்லா ஆற வச்சிடலாம். நல்லா ஆறினதுக்கு அப்புறமேட்டு இந்த மாதிரி ஒரு பவுலுக்கு நான் மாற்றிடுறேன். நல்லா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நம்ம போட்டு வச்சுக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு வீடியோக்காக பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். பாருங்கள் எப்படி வந்திருக்கு அப்படின்ட்டு. நல்ல ஒரு க்ரீமியாக வந்திருக்கு பாருங்கள். இதில் நீங்கள் வேறு எதுவுமே சேர்க்க வேண்டாம். இது அப்படியே நம்ம ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணால் போதும். இதில் ஆலோவேரா ஜெல்லோ கோகோனட் ஆயிலோ வேறு எதுவுமே தேவையில்லைங்க. இது மட்டுமே நம்ம ஃபேஸை வந்து நல்ல ஒரு க்ளோவாக மாற்றி கொடுக்கும். உங்கள் ஃபேஸில் பிக்மெண்டேஷன் இருந்தாலும் சரி, பிம்பிள்ஸ் வந்த மார்க்ஸ் இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே ஒரே டைம்லேயே நல்லா க்யூர் பண்ணி ஃபேஸை வந்து பலன்னு மாற்றி கொடுக்குங்க. நான் இதை என் ஃபேஸில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் என் சன்னே கேட்டால், என்னம்மா யூஸ் பண்ணீங்க, உங்கள் ஃபேஸ் இந்த அளவுக்கு பலன்னு இருக்குது அப்படின்ட்டு கேட்டால், அந்தளவுக்கு எக்ஸலண்ட்டான ரிசல்ட் வந்து எனக்கு கொடுத்துருந்துச்சு. அதனால தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஃபேஸ் க்ரீமை வந்து என்னுடைய ஃபேஸில் நான் அப்ளை பண்ணி உங்களுக்கு ரிசல்ட்டும் நான் காட்ட போகிறேன். கண்டிப்பாக வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். செம்ம ரிசல்ட் கொடுக்கும். எப்படி இருக்குது பாருங்கள் கன்சிஸ்டன்சி. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு ஃபேஸில் அப்ளை பண்ண சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லை, இதை நீங்கள் 1 வீக்குக்கு மேலே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாங்க. அந்தளவுக்கு எக்ஸலண்ட்டான ரிசல்ட் கொடுக்கும். இப்போ என் ஃபேஸில் நான் அப்ளை பண்ண போகிறேன். ஃபேஸ் பாருங்கள் எவ்வளோ டல்லாகவும் டேனாகவும் இருக்குது. பார்க்குறதுக்கு நல்லாவே இல்லை ஃபேஸு. இப்போ இப்படி இருக்க ஃபேஸை வந்து எப்படி நான் சேஞ்ச் பண்ணேன்னு பாருங்கள். ஒரே டைம்லேயே என் ஃபேஸ் வந்து செம்ம சூப்பராக மாறுறதை நீங்கள் பார்க்கலாம். எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு, இந்தளவுக்கு ரிசல்ட்டு கிடைக்குமா அப்படின்ட்டு. செம்மையான ரிசல்ட்டுங்க. எப்படி இருக்குது பாருங்கள் கன்சிஸ்டன்சி, செம்மையாக வந்திருக்கு. உங்களுக்கு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சாலும் சரி, வைக்காமல் வெளியிலேயே 2 நாள் வச்சுருந்தாலும் சரி, திக்கான கன்சிஸ்டன்சிக்கெல்லாம் மாறவே மாறாது. நல்ல ஒரு க்ரீமியான பதத்திலேயே இருக்கும் உங்களுக்கு. நான் அந்த ஸ்பூன்லேயே எடுத்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். நல்ல ஸ்மூத்தாக சாஃப்டாக அவ்வளோ அருமையாக இருக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு. அப்படி இல்லைனா நீங்கள் கையில் கூட எடுத்து உங்கள் ஃபேஸில் ஃபுல்லாக அந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் உங்கள் ஃபேஸில் வந்து ட்ரையாக வைக்க வேண்டாம். கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸ் மட்டுமே உங்கள் ஃபேஸில் வச்சுருந்தா போதுங்க. உங்கள் ஃபேஸ் வந்து செம்மையாக சேஞ்ச் ஆயிரும். உளுந்து என்கிட்ட இல்லை, நான் வந்து உளுந்து மாவு தான் வச்சுருக்கேன் அப்படின்னாலும் தாராளமாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உளுந்தை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு அதை நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு இதில் வந்து ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப உங்களுக்கு இன்னும் நல்லா அருமையான ஒரு கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். இப்போ நம்ம ஃபுல்லாகவே அப்ளை பண்ணியாச்சு. முதவே நான் சொல்லியிருந்தேன், இந்த கிராம்பு வாட்டர் கொஞ்சம் மிச்சம் இருக்கட்டும், நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்றத சொல்கிறேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இப்போ நான் அதை சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ ஃபேஸில் அப்ளை பண்ணி 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஓரளவுக்கு மைல்டாக ட்ரை ஆகிருக்கு.
ரொம்ப அதிகமாக இல்லை. நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த கிராம்பு வாட்டர் இருக்குல்ல மிச்சம், இப்போ அதை வச்சு நம்ம ஃபேஸில் நல்லா ஈரப்படுத்திக்கோங்க. கிராம்பெல்லாம் எடுத்துடலாம். ஒரு 5 கிராம்பு போட்டிருந்தோம் இல்லையா, அந்த கிராம்பு எல்லாத்தையுமே நம்ம எடுத்துட்டு, அந்த கிராம்பு வாட்டரை நம்ம ஃபேஸில் அப்படி லைட்டாக அப்ளை பண்ணி விடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம ஃபேஸில் வந்து ஜென்ட்லாக நல்லா ஒரு மசாஜ் ஒன்று கொடுக்கணும். அதை கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு தான் நம்ம ஃபேஸை வந்து க்ளீன் பண்ணணும். இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எக்ஸலண்ட்டான ரிசல்ட் கிடைக்கும். நல்லா அப்ளை பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம ஃபுல்லாகவே அப்ளை பண்ணியாச்சு. நல்ல கையில் இந்த மாதிரி ஜென்டிலான ஒரு மசாஜ் ஒன்று கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொடுக்கும் பொழுது நமக்கு ப்ளட் சர்க்குலேஷன் நல்லாயிருக்கும். நம்ம ஃபேஸில் இருக்க டெட் செல்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணும். ஃபேஸை வந்து க்ளீன் அண்ட் கிளியரான ஸ்கின்னாக மாற்றி கொடுக்குங்க. ஃபர்ஸ்ட் டைமே இந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைக்கணுன்னா இந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணி பாருங்கள். நீங்களே நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கு உங்கள் ஃபேஸ் வந்து பிரைட்டாக மாறும். இப்போ என் ஃபேஸ் பாருங்கள் எப்படி மாறுது அப்படின்ட்டு. நம்ம ஃபுல்லாக நல்லா ஒரு மசாஜ் ஒன்று கொடுத்தாச்சு. ஃபேஸ் பாருங்கள், மசாஜ் கொடுத்தோடனே நல்லா ஒரு பிரைட்னஸ் கிடைக்கிது ஃபேஸில். இப்போ நான் காட்டன் வச்சு நல்லா ஒயிட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. எந்த அளவுக்கு ஃபேஸ் நல்லா பிரைட்டாக மாறி இருக்குன்னு பாருங்கள். ஒரு ஈவன் டோனில் நல்ல மில்க் ஒயிட் கலரில் இருக்குது பாருங்கள் ஃபேஸ். சூப்பராக இருக்குங்க. எனக்கு இந்த மாதிரி தான் பயங்கர ஷாக்கிங்காக இருந்துச்சு. என்னடா ஃபர்ஸ்ட் டைமே இவ்வளோ அருமையான ரிசல்ட் கிடச்சிருக்கே அப்படின்ட்டு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. நம்ம இந்த கிராம்பு வாட்டர் வச்சு நம்ம ஃபேஸில் வந்து மசாஜ் கொடுக்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தடில் ஒரு டைமாவது நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்ட்டு கமெண்ட்டில் கண்டிப்பாக என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம போடுற பதிவுகள் எல்லாமே ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கிறது தான் போடுவோம். இப்போ ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். என் கைக்கும் என் ஃபேஸுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்கள். நெக் ஒரு கலர்லேயும், கை ரெண்டும் ஒரு கலர்லேயும், ஃபேஸ் வந்து சூப்பரான ஒரு கலரில் இருக்குது பாருங்கள். சூப்பராக ரிசல்ட் கொடுத்துருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாருமே இதை வந்து ட்ரை பண்ணலாம். எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் இல்லை. ஆண்களும் கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணலாம். நிறைய பேர் கேட்குறீங்க ஆண்கள் ட்ரை பண்ணலாமான்ட்டு. நம்ம அந்த மாதிரி வீடியோஸ் தான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஃபேஸ் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. நீங்கள் லைட் வெளிச்சத்தில் நான் எடுத்தேன்னு சொல்ல வேண்டாம். ஒரே ஒரு லைட்டு தான் போட்டிருக்கேன். அந்த லைட்டில் தான் நான் எடுத்திருக்கேன். மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. ட்ரை பண்ணி பாருங்கள். செம்மையான ரிசல்ட்டுங்க. ஃபுல்லாக ஈவன் டோனில் இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, ஃபேஸ் நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக பார்க்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். தேங்க்யூ. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று போட்டுக்கோங்க.